கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. ஆம்பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா நிந்தையும் அவர் நீக்கி போடுகிறேன் என்று சொல்கிறார். அந்த நிந்தையை நம் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் நீக்கி போட நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். அதே போன்று நாமும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்போது தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா எகிப்தியர்களையும் தேவனாகிய கர்த்தர் முறியடித்து போட்டு அந்த எரிகோ கோட்டையை உடைத்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு தருவார். நம் வாழ்விலே இருக்கிற எல்லா நிந்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுவார். எனவே நம்மிடத்திலே காணப்படுகிற விட முடியாத பாவங்கள் குறைகள் எதுவாய் இருப்பினும் அதை நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி அதிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் நம் தேவனிடத்தில் நம்முடைய இயலாமைகளையும் நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் அறிக்கையிட்டு ஜெபித்து அவரிடத்திலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். அப்பொழுது மேன்மைகளையும் மகிமைகளையும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.